நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் பிரபல விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். இந்த 2026 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். 2026 விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியாக நடக்கும், என்ன பண்ணணும்? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அஷ்டம குரு போயிட்டுருக்குங்க. அஷ்டம குருன்னா எல்லா வகையிலுமே தடைகள், பிரச்சனைகள், எடுக்கும் முயற்சிகளில் தடைகள், நம்பிக்கை துரோகங்கள், எதிரிகளால் பிரச்சனை, மறைமுக எதிரிகளால் பிரச்சனை, அதே மாதிரி தீர்க்க முடியாத உடல்நிலை பாதிப்பு. என்ன தான் பண்ணாலும் இப்போது தலைவலின்னு போனால் அப்புறம் கால் வலி வரும். அந்த மாதிரி மாறி மாறி ஏதேனும் உடல் பிரச்சனை இருந்துகிட்ருக்கும். என்ன தான் பண்ணாலும் அடுத்த லெவலுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே இடத்துல 5ஆம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். எதுலேயுமே இது வந்து மனசில் வந்து ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எதுலேயுமே முடிவெடுக்க முடியாத சூழல். குழந்தைகள் உடல்நல பாதிப்பு, குழந்தைகளின் கருத்து வேறுபாடுகள், குழந்தைகளால் பிரச்சனைகள் வர்றது, இந்த மாதிரி. அதாவது வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் வந்து குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப கண்படும், குழந்தைகளோட நண்பர்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்ககிட்ட எந்த மாதிரி பசங்க பழகிறாங்க அப்படின்ற விஷயத்தில், ஏன்னா அவங்க தவறான வழிக்கு கூட்டிகிட்டு போகிறது சூழல்லாம் வரக்கூடிய நிலை இருக்குது. தாய் உடல்நல பாதிப்பு, தாயுடன் கருத்து வேறுபாடுகள், வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடியவை, மன அமைதியின்மை அதிகரிக்கிறது, இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் 10ஆம் வீட்டில் கேதுன்னும் போது தொழில் உத்தியோகத்தில் ஒரு நிரந்தரமற்ற நிலை, தொழில் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வர்றது, தொழிலில் வந்து நம்ம விருப்பமாக இருக்க மாட்டோமோ ஒரு பயம் கலந்த உணர்வு, அதில் மரியாதை கிடைக்காம போகிறது, அந்த மாதிரியான சூழல் இருக்கும். இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் 9க்கு வந்துடுறார். குரு பகவான் 9க்கு வந்துட்டு அவங்க ராசியவே பார்க்குறதுனாலையும் சனியையும் பார்க்குறார். ஸோ எல்லா வகையிலுமே ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம், எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி, இதுவரை இருந்த தடைகள், பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறது, தந்தையால் அனுகூலமான பலன்கள், தந்தையுடன் இருக்கிற பிரச்சனைகள்லாம் குறையிறது, கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்வது, குரு மற்றும் மூத்தோரின் ஆசை கிடைக்கிறது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வர்றது, இந்த மாதிரி ஜூன் மாதத்துக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக அவங்களுக்கு அமையுதுங்க. ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சூப்பராக இருக்கும். இவங்களுக்கான பரிகாரம் என்ன? இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னா 12 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் கடையில், நம்ம எலக்ட்ரானிக்ஸ் கடை, அதை வாங்கி இவங்க ஹேண்ட்பேக்லேயோ, லேடிஸ்னால் ஹேண்ட்பேக்லேயோ, ஜென்ஸ்னால் எப்பவுமே இவங்க பக்கத்தில் இருக்கிற மாதிரி இவங்க பையிலே வச்சுக்கிறதோ, அந்த மாதிரி பண்ணுறது ஒரு நல்ல விஷயம். அதே நேரத்தில் நார்மலாக பண்ணும்போது காலபைரவர் வழிபாடு ஒரு அற்புதமான வழிபாடு. நம்ம இதில் தருமபுரி பக்கத்தில் அதியமான் கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வந்து காலபைரவர் இருக்குது, சொர்ணகிருஷ்ண காலபைரவர். அதை போயிட்டு நீங்கள் வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அஷ்டமி வழிபாடு அற்புதம்.